நாகை டெல்டா மாவட்டம் என்பது பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலம் அப்படிங்கிற அந்தஸ்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். எந்த ஒரு இடர்பாடு வந்தாலும், இயற்கை சீற்றங்கள் வந்தாலும் முதல்ல பாதிக்கப்படுறதும் இந்த டெல்டா மாவட்டங்கள் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா, காப்பீட்டு நிறுவனத்தை அரசே ஏற்று நடத்தணுங்கிறது எங்களோட நீண்டகால கோரிக்கை. அடுத்தபடியாக மானியங்கள் விவசாயிகளுக்காக ஒதுக்கப்படுகிற மானியங்கள் 30,000 கோடிக்கு மேலே உள்ள மானியம் எங்கே போகுதுன்னு கேட்டிங்கன்னா, பெரும் அரசியல்வாதிகள்கிட்டையும் விவசாய சங்க தலைவர்கள்ட்டையும் இப்படி சிதறி போயிடுது. அதனால் அதெல்லாம் புறந்தள்ளிட்டு ஒவ்வொரு விவசாயியோட கணக்குலையும் நேரடியாக ஏக்கருக்கு 30,000 ரூபா முன்னேற்பு மானியமாக கொடுக்கணுங்கிறது எங்களோட கோரிக்கை, 3வது கோரிக்கை. அடுத்தது நெல் கூண்டாலுக்கு 3,500 ரூபா வழங்கணும் அப்படிங்கிறத நாங்கள் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். அதுவும் இல்லாமல் இயற்கை விவசாயிகளுக்கு சிறப்பு கவனம் எடுத்து அவங்களுக்குன்னு தனியாக ஒரு கொள்முதல் பண்ணி அதை மதிப்பு கூட்டி விற்கிறதுக்கு அந்த விவசாயிகளுக்கு ஒரு வழிவகையை ஏற்படுத்தணுங்கிறது எங்களோட கோரிக்கை. காவிரி டெல்டா கடைசியாக இருக்கிறதுனால தண்ணி வர்றப்போ வருஷம் பார்த்திங்கன்னா வாய்க்கால்களில் மேடு தட்டி ஆறு இதிலெல்லாம் தண்ணி சரிவர பாய மாட்டேங்குது. அதனால் வருடத்துக்கு தூர்வாரும் பணியை மேற்கொள்ளணும். மற்ற மாவட்டங்களில் நீங்கள் 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணாலும் கூட இந்த மாதிரி டெல்டா பகுதின்னு வர்றப்ப இருக்கிற வண்டெல்லாம் அரிச்சிட்டு வாய்க்காலெலாம் துந்து போகிற காரணத்தினால தண்ணீர்லாம் சரியாக பாயாதனால வெள்ள காலத்தில் வடிய மாட்டேங்குது. அதனால் வருடமாக நீங்கள் அதை தூர்வாரி தரணும். விவசாயத்துக்கு நல்ல உரம் மானியத்தில் கொடுக்கணும், குபேட்டா மானியத்தில் கொடுக்கணும், கரண்ட்டு ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தண்ணி நல்லா மேட்டூர் அணையிலேருந்து நல்லா சிறப்பாக தண்ணி வந்துக்கிட்டு இருந்தால் போகிறோம். மக்களுக்கு உரம் எல்லாமே அக்ரி மூலியமாக எதுவும் கொடுத்தாங்கன்னா இந்த ஊர் நல்லா செழிப்பாக அந்த நாகை டெல்டா பகுதி நல்லா சிறப்பாக இருக்கும். அதை கொடுத்தா போகிறோம். வேறு எதுவும் எங்களுக்கு பணமோ காசோ எங்களுக்கு தேவை கிடையாது. நல்ல விதமாக அந்த விவசாயத்துக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு அதை தான் நாங்கள் பார்க்குறோமே தவிர அந்த பணத்தை அதை கூட நாங்கள் கேட்கலையா. இந்த விவசாய கடன் கொஞ்சம் தள்ளுபடி ஆகணும். ரெண்டாவது எங்களுக்கு வெள்ளாமையெல்லாம் சரியாக கொஞ்சம் விளைய மாட்டுது. தண்ணி பிரச்சனை கொஞ்சம் இதாக இருக்குது. அது இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வேறு நிவாரணம் இந்த இன்சூரன்ஸ் இதெல்லாம் வரமாட்டுது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாச்சு நிவாரணம்லாம் இன்சூரன்ஸ் பண்ணி நாங்கள் வருஷம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஒன்றும் வரல. இந்த வருஷம் அந்த உளுந்து பயிர் கொஞ்சம் வந்திருக்கு. பிறகு எங்களுக்கு பாக்கி இந்த பாக்கி நெல்லுக்கெல்லாம் ஒரு வரல. இது வரைக்கும் ஒரு 5 வருஷம் பீரியட்லேருந்து இன்னும் வரல. இந்த 100 நாள் வேலையும் கெடுத்து விட்டாங்க. நாங்கள் வீட்டிலே தான் கிடக்குறோம். குடி தண்ணி வேணும். இந்த வாய்க்காலில் ஒரு படுதரை ஒன்றும் கட்டி கொடுக்கணும். விவசாய வேலை இல்லாத இப்போ நாங்கள் உட்காந்துக்கிறோம். ஒன்றுமே பொழப்பு இல்லாத உட்காந்துக்கிறோம், வீட்டிலே கிடக்குறோம். ஒரு 100 நாள் வேலைனாலும் எங்களுக்கு கொடுக்கலாமா கொடுக்காதா? அதுவும் கொடுக்க மாட்டாங்க, ஒன்றுமே செய்ய மாட்டாங்க எங்களுக்கு. பயிர் காப்பீடு வராமையே இருக்குது. ரெண்டாவது அரசாங்கமே எடுத்து சரி பண்ணணும். பயிர் காப்பீடு எடுத்துக்கணும். அது பண்ணாமல் இருக்குது. பயிர் காப்பீடு கிடைக்கவே இல்லை. ஒரு 2-3 வருஷமாக பயிர் காப்பீடு கிடைக்கவே இல்லை. எங்களுக்கு விரநெல் தரமான விரநெல் வேணும். அதே பயிர் உளுந்தும் தரமான பயிர் உளுந்து வேணும். உரம் எங்களுக்கு கொஞ்சம் இன்னும் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கணும். தண்ணியும் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கணும். இந்த வருஷம் குருவைக்கு தண்ணி திறப்பாங்களா என்னன்னு சந்தேகமாக இருக்குது. அது கொஞ்சம் தெளிவுபடுத்துனாலும் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் வடிகால் சரியாக இல்லாமல் மொழி போயிடுது. இந்த வருஷம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடுத்துருக்காங்களா வாய்க்காலில். ஆனால் வடிகால் இன்னும் சுத்தம் பண்ணலை. அதெல்லாம் வடிகாலெலாம் சுத்தம் பண்ணாங்கன்னா எங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும். ரொம்ப முழிவு போயிடுது. அழிமானம் ரொம்ப அதிகமாக வருது. தண்ணியை நேரத்தோடு திறந்து விடுங்க. விவசாயம்லாம் நல்லா நடக்கட்டும். எங்களுக்கும் பொழப்பு வேணும்ல. அதனால் அது தண்ணி வந்தால் தானே நாங்கள் பொழைக்க முடியும். சம்பளம் தான் கட்டுப்படி எவ்வளோ போய் தண்ணிக்கு அலைஞ்சி விட்டு 300 ரூபா எங்களுக்கு கட்டுப்படி. அவங்களுக்கும் கட்டுப்படி எவ்வளோ இந்த நிவாரணம் கொடுக்கணும், ஏதாச்சும் செய்யணும் கொள்ளணும். நாங்கள் கஷ்டப்பட்டு அதெல்லாம் வீணாக தானே போயிட்டு